ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவரிடத்தில் எல்லாரும் ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே, ஒரு திறந்த வாசலை எழுப்புதல் ஜெபிக்கிறதுக்கு வைத்திருக்கிறீரப்பா. எல்லாரும் கண்ண மூடி ஜெபம் பண்ணுவோமா? ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் ஏகோபித்து ஒரு மனத்தோட ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ண போறோம். பாடல்களில் பாடினதுனால கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம ஊழியத்துக்கு முன்னால போயிட்டு இருக்கிறார். நல்ல ஒரு திறந்த வாசலை கர்த்தர் தந்திருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். இந்த வருஷத்துல 12 மாதமும் கர்த்தர் நமக்கு சொன்னபடியே நீ அவர்களை சீக்கிரமாய் துரத்தி அவர்களை அழிப்பாயாக. எங்களை கொண்டு ஆண்டவரே அப்பா, எந்தெந்த இடங்கள்லாம் ஆண்டவரே அழித்து துரத்தி சீக்கிரமாய் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னென்ன வைத்திருக்கிறீரோ அதையெல்லாம் எங்க ஊழியங்கள்ல எங்களை கொண்டு நீ நடத்துங்கப்பா. எங்களை கொண்டு நீங்க நடத்துங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணிடுவோமா? நம்ம சாதாரணமான ஆட்கள் அல்ல. கர்த்தர் நம்மளை விசுவாசத்தின் ஆவியினால நிரப்பி இருக்கிறார். உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கே வந்து விட்டார்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு எங்களை இந்த அபிஷேக ஜெபத்துல நல்ல நிரப்பிருங்க ஆண்டவரே. எங்களை அபிஷேக ஜெபத்துல நல்ல நிரப்பிருங்க. நாங்க எங்களுக்குள்ளே ஜெபம் பண்ணாலும் சரி, வாயை திறந்து ஜெபம் பண்ணாலும் சரி, விசுவாசத்துல ஒரு பார்வை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னாலும் சரி ஆண்டவரே, அந்த இடத்துல பெரிய மாற்றங்கள் நடக்கணும். அந்த இடத்துல ஒரு அதிசயம் உண்டாகணும். அந்த இடத்துல ஒரு அற்புதம் நடக்கணும். அந்த இடத்துல தேவனுடைய கிரியை நடக்கணும். ஆவியானவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜெபம் பண்ணுமா? எல்லாரும் ஜெபம்